இன்றைக்கு நம்ம நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். மார்க்கு எழுதின சுவிசேஷத்திலே 6ஆம் அதிகாரம் 47வது வசனத்தையும் 6ஆம் அதிகாரம் 32வது வசனத்தையும் நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்திலே 47வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். 6ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 47வது வசனத்தை. சாயங்காலம் ஆனபோது படவு நடுக்கடலில் இருந்தது, அவரோ கரையிலே தனிமையாயிருந்தார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். சாயங்காலம் ஆனபோது படவு நடுக்கடல் இருந்தது, அவரோ கரையில் தனிமையாயிருந்தார். 6ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை கூட நம்ம வாசிக்க போகிறோம். 32வது வசனத்தை. அப்படியே அவர்கள் தனிமையாய் ஒரு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார்கள். நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தை கூட எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே 23வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையாயிருந்தார். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. வாசித்த இந்த 3 வசனங்களிலேயும் தனிமையாயிருந்தார். இயேசு தனிமையாயிருந்தார். இயேசு தன்னுடைய சீடர்களை விட்டு அவர் தனிமையாய் அவர் ஜெபிக்கிறதற்காக போனார். அவர் ஆண்டவரோடு பேசுகிறதற்காக போனார். அவர் கொஞ்ச நேரம் தனிமையாய் உட்காருகிறதற்காக போனார். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் எல்லாரோடையும் இருக்கிறது ஒரு வாழ்க்கை இருக்கிறது. சிலருக்கு தன்னுடைய வாழ்க்கையை எல்லாரோடையும் எப்பொழுதும் வாழணும்னு நினைப்பாங்க. தன்னை சுற்றி ஒரு 10 பேர் இருந்துட்டே இருக்கணும், எப்பொழுதும் சுத்தி கலகலகலன்னு இருக்கணும், எல்லாரும் பேசிட்டே இருக்கணும், எல்லா நாட்களிலும் வீட்டில் விருந்து நடந்துட்டே இருக்கணும், ஒரு 4 பேர் சொந்தக்காரங்க வந்துட்டே இருக்கணும், அவ்வளோதான் எடுத்துட்டு வண்டியை எடுத்துட்டு அப்படியே டூருக்கு போகணும், அங்கே ஜாலியாக இருக்கணும். இந்த மாதிரி அநேகருடைய மனதில் ஜனங்களோட இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸோட இருக்கணும், நம்ம தனித்து இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நண்பர்களோடு, உறவினர்களோடு, சொந்தக்காரர்களோடு நீங்கள் இருக்கிறது உண்மைதான். ஆனால் நீங்கள் வாழ்க்கையிலே வெற்றியினுடைய சிகரத்தை அடையணும்னா கண்டிப்பாக நீங்கள் தனிமையாக இருந்து பழக வேண்டிய அவசியம் உண்டு. இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களை கர்த்தர் தனிமையாய் நடத்துகிறாரா? உன்னுடைய அப்பாவை விட்டு அம்மாவை விட்டு இந்த பட்டணத்திலே இல்லையென்றால் ஏதோ ஒரு தேசத்திலே நீங்கள் தனிமையாக்கப்பட்டு இருக்கிறீர்களா? நீங்கள் ஒரு வருத்தத்தோடு இருக்கலாம். இப்பொழுது என்னுடைய நண்பர்கள் எல்லாம் யாருமே இல்லையே, எங்க வீட்டில் இருக்கிற அவங்க எல்லாரோடையும் இருக்கிறாங்க, ஆனா நான் மட்டும் ஏன் தனிமையா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை தனியாக பழக்குவிக்கிறதற்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. தனிமையிலே பழகின எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையும் நான் நம்புகிறேன், எந்த பிரச்சனை வந்தாலும் அவ்வளவு சீக்கிரமாய் அவர்கள் அழிந்து போகவே மாட்டார்கள். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் தன்னுடைய சீடர்களோடே இருக்கலாம். ஆனால் அநேக நேரங்கள் ஊழியத்தை முடிச்சிட்டு அநேக டிராவல்ல கூட கர்த்தர் என்ன பண்ணாருன்னா அவங்க எல்லாரையும் விட்டு கர்த்தர் தனியாக்கப்பட்டு இருந்தார். ஜெபத்தில் இருக்கிற நீங்கள் உங்களை தனிமைப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. எல்லாரோடையும் இருங்கள், ஆனா கொஞ்ச நேரம் தனிமையா இருக்கணும். நீங்க ஜெபம் பண்ணணும், பைபிளை எடுத்து வாசிக்கணும், கர்த்தரோட உறவாடி கொண்டிருக்கணும். இப்படி நீங்கள் இருப்பீர்களே ஆனால் தேவன் உங்களை அழகாய் உருவாக்குவார். ஆமென் சொல்லுங்க. நான் கடந்த நாட்களிலே நேற்றைக்கு இரவிலே கர்த்தருடைய சமூகத்திலே வார்த்தைக்காக நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு வார்த்தையை கொடுத்தார். ஒரு தேவனுடைய பிள்ளை தனிமையிலே இருக்கும் போது ஜெயிக்க வேண்டிய ஒரு 3 காரியங்களை குறித்து ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்தார். தனிமையிலே இருக்கும் போதுதான் நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே தவறுகிறார்கள். அதான் ஒரு மனுஷன் எழுதும் போது ரொம்ப அழகா எழுதுறாரு, நீ தனிமையிலே இருக்கும் போது எதை நீ செய்கிறாயோ அதுதான் உன் வாழ்க்கை, அதுதான் உன் வெற்றி, அதுதான் உன் எதிர்காலம். ஆனா நம்ம நிறைய பேர் கூட்டத்தோட இருக்கும் போது நல்லவர்களா இருக்கிறோம்,
கூட்டத்தோட இருக்கும்போது நிறைய ஜெபம் பண்றோம், கூட்டத்தோட இருக்கும்போது கை தட்டுறோம், பாட்டு பாடுறோம், நம்ம அசுத்த காரியம் எதுவுமே செய்கிறது இல்லை. ஆனால் ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், கூட்டத்தோட இருக்கும்போது நீங்கள் செய்கிறதை வைத்து உங்க வாழ்க்கை அமைக்கிறது இல்லை. பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, அந்தரங்கத்தில் பார்க்கிற உங்களுடைய பிதா உங்களுக்கு வெளியரங்கமாய் பதில் தருவார். மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். உலகத்திலே இருக்கிற மனிதர்கள் வேண்டும் என்றால் உங்கள் வெளி வாழ்க்கையை பார்க்கலாம், கூட்டத்தோடு நீங்கள் இருக்கும்போது செய்கிறதை பார்க்கிறார். உங்களுடைய அழுகையின் ஜெபம், உங்களுடைய சத்தமான பாடல்கள், உங்களுடைய பரிசுத்தமான வாழ்க்கை, இல்லைன்னா எங்கேயாவது போகும்போது நீங்கள் மொபைல்ல கூட, இல்லைன்னா கார்ல கூட, பைக்ல கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறது, பாடல்களை கேட்கிறது, இது எல்லாத்தையுமே வெளியே இருக்கிற மனிதர்கள் பார்த்து நீ நல்லா வந்துருவ, நீ ஆசீர்வாதமா இருப்ப, பரவாயில்ல, எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது நீ எவ்வளவு அழகா ஆராதிக்கிற, நீ எவ்வளவு அழகா பாட்டு பாடுற, நீ எவ்வளவு அழகா பரிசுத்தமா வாழ்ற அப்படின்னு இந்த உலகத்திலே இருக்கிற எல்லாரும் உங்களை மெச்சி கொண்டாலும் நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, என் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுடைய வெளி வாழ்க்கையை அல்ல, அந்தரங்க வாழ்க்கையை கர்த்தர் பார்க்கிறார். தனிப்பட்ட ஜெப ஜீவியத்தை கர்த்தர் பார்க்கிறார். மறைவிடத்திலே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், யாரும் பார்க்காத, யாரும் கண்டுகொள்ளாத, யாரும் இல்லாத அந்த இடத்திலே நீங்கள் சரியானவர்களாய் இருப்பீர்களே, ஆனால் நான் நம்புகிறேன் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் தலையின் மேலே இருக்கும். ஆனால் நீங்கள் வெளி தோற்றத்துக்கு எல்லாருக்கும் முன்பாகவும் நல்லவர்களாய் இருந்து உங்க அந்தரங்க வாழ்க்கையிலே நீங்கள் சரியானவர்களாய் நீங்க இல்லைன்னா, நான் நம்புறேன் மனுஷனுடைய பேரை நீங்க சம்பாதிச்சிடலாம், ஆனா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை உங்களால சம்பாதிக்கவே முடியாது. கர்த்தர் அந்தரங்க வாழ்க்கையின் மேல், தனியான வாழ்க்கையின் மேல் கவனமாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். ஒரு 3 காரியத்தை வேகமாய் நம்ம தியானிச்சு, ஒரு தேவனுடைய பிள்ளை அந்தரங்க வாழ்க்கையிலே நீங்க இதை ஜெயிச்சே ஆகணும், இதுல நீங்க தோற்று போவீர்களேனால் நீங்கள் வாழ்க்கையிலே முன்னேற முடியாது. அந்த 3 காரியங்களை நம்ம வாசிக்க போகிறோம். முதலாவதாக ஒன்றை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு சந்ததிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரின் சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் அழகாய் உருவாக்கி ஏதேன் என்கிற ஒரு தோட்டத்தில் ஆண்டவர் அவங்களை கொண்டு போய் விட்டார். அப்போ ஆண்டவர் காலையிலே குளிர்ச்சியான வேளையிலே அவர்களை 2 பேரையும் சந்தித்து அவர்களோட பேசி அவர்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திச்சு அதுக்கப்புறம் அவர் கடந்து போவார். இப்போ ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரோட இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வரல, எந்த சத்துருவும் அவர்களை வஞ்சிக்கிறதுக்கோ அவர்களை ஏமாற்றுவதற்கோ அவங்களிடத்துல பேசுவதற்கோ வரல. ஆனா எப்ப அவங்க 2 பேரும் தனிமையா இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல யார் வந்தான்னா, பிசாசு அவர்களை சோதிக்க ஆரம்பிச்சான். அவருடைய கண்களில் இச்சையை கொடுத்து, அவர்களுடைய நாக்கில் டேஸ்ட்டை கொடுத்து, அவர்களை உற்சாகப்படுத்தி, நீங்க தேவர்களை மாதிரி ஆவீங்க, எதிர்கால வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தங்களுடைய ஆசையை காண்பிச்சு, வேதம் சொல்லுகிறது அந்த தனிமையா இருக்கிற நேரத்திலே பிசாசு அவர்களை வஞ்சித்து விட்டான். நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை, நீங்க தனிமையா இருக்கும் போது நீங்க யாரை ஜெயிக்கணும் அப்படின்னா,
நீங்க பிசாசை ஜெயிக்க வேண்டிய அவசியம் உண்டு. நிறைய பேர் என்ன அப்படின்னா தனிமையா இருக்கும் போதுதான் பிசாசு வந்து நிறைய முயற்சி எடுக்கிறான். தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனோடு கூட வேலை பார்த்தவர்கள், அவனோடு கூட யுத்தத்தில் இருந்தவங்க எல்லாருமே யுத்தத்திற்காய் புறப்பட்டார்கள். ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வரும்போது தாவீது மட்டும் தான் வீட்டிலே இருந்துவிட்டு தனக்கு சுற்றி இருக்கிற எல்லாரையுமே யுத்தத்திற்காக அனுப்பினான். ஆனா அவன் தனியா இருக்கிற அந்த நேரத்தை பிசாசு அப்படியே கணிச்சிட்டு, நம் வேதம் சொல்லுகிறது, அந்த நேரத்தில் பிசாசு அவனை சோதிக்கிறதற்காக வருகிறான். பிசாசுனுடைய தந்திரங்களை அறியாம அந்த இடத்துல தாவீது விழுந்து போனதுனாலே, அவனை ஜெயிக்க முடியாததுனாலே அவனுடைய சன்னதி வரைக்கும் அந்த சாபம் தொடருகிறதாய் மாறிடுச்சு. இந்த ஜெபத்தில் இருக்கிற வாலிப தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், பெரியவர்களா இருக்கலாம், பிரதர், நீங்க ஆண்டவருக்கு முன்னாடி ஜனங்களுக்கு முன்னாடி பிசாசை துரத்தலாம். அந்த தப்பு உங்களுக்கு முன்பாக வைக்கும் போது நீங்க பண்ணாம இருக்கலாம், நீங்க பொய் சொல்லாம இருக்கலாம், நீங்க ஆண்டவருக்கு விரோதமான பாவம் செய்யாம இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேர் எங்க தோற்று போனாங்க தெரியுமா? தங்களுடைய தனிமையில சத்துரு சோதிக்கும் போது நிறைய பேர் தோற்று போனார்கள். ஆவியானவர் ஒரு பக்கத்துல உங்களை உற்சாகப்படுத்துவார், ஆவியானவர் ஒரு பக்கத்துல வேண்டாம் நீ செய்யக்கூடாது, நீ ஆண்டவருடைய பிள்ளை, உனக்கு ஒரு பெரிய தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, உனக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை வச்சிருக்கிறேன், இந்த காரியத்திற்கு நீ செவி கொடுத்து விழுந்தாயானால் அந்த எதிர்காலம் உனக்கு கிடைக்காதுன்னு ஆண்டவர் நிறைய நேரம் எச்சரித்தோம். ஆனால் தனிமையா இருக்கும்போது பிசாசனுடைய வார்த்தையை கேட்டு விழுந்து போய் இன்னைக்கு வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம், ஆண்டவரே நான் தனிமையா இருக்கும்போது பிசாசனுடைய தந்திரங்களை ஜெயிக்கக்கூடிய கிருபை எனக்கு தாரும். ஆமென் சொல்லுங்கள். உடைய கைகளை உயர்த்தி கர்த்தருடைய சமூகத்திலே கேட்கலாம். பிரதர், ஆண்டவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கம் ரொம்ப பெருசு. சிஸ்டர், கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிறது ரொம்ப பெருசு. கர்த்தர் தாயின் கருவில் உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டார். ஆண்டவர் ஒரு பெரிய இடத்தில் நிற்க வைக்கிறதற்கு உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை மண்ணுக்காக அல்ல, மாணிக்கத்திற்காய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். உங்களை கொண்டு நிறைய அதிசயத்தை செய்ய போகிறார். ஆனால் சத்துருவாகிய சாத்தான் தனிமையான நேரங்களில் உங்களிடத்தில் வந்து உங்களை நிறைய இடங்களிலே ஜெயித்து விட்டான். ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு பிற்பாடு அந்த சத்துரு உங்களை ஜெயிக்கவே கூடாது. கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட அந்த கிருபையை கேட்கலாம். இயேசுவின் நாமத்தினால அந்த சத்துருவை ஜெயிக்க கூடிய ஒரு பலன் இப்பொழுது வருவதாக சொல்லுங்க. ஆண்டவரே, தனிமையாய் நான் இருக்கும்போது நிறைய நேரத்தில் பிசாசனுடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுத்தேன், அவன் சொல்றதெல்லாம் நான் கேட்டேன், அதனால நிறைய கிருபைகளை நான் இழந்து போனேன். ஆனா இன்றைக்கு உங்க வார்த்தையை கேட்டு நான் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன். நான் தனிமையா இருக்கும்போது சத்துருவை ஜெயிக்க கூடிய ஒரு பலன் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, தனிமையா இருக்கும்போது சத்துருவை ஜெயிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவீராக. கவனிங்க, தனிமையாக நீங்கள் இருந்தீங்கனாலே பிசாசு உடனே உங்களை சோதிக்கிறதற்காக வருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுகிறது, அவர் உபவாசம் இருக்கும்போது இந்த உபவாசம் இருந்து முடிஞ்சு அவர் தனியா இருக்கிறார்னு தெரிஞ்ச உடனே பாருங்க, சத்துரு சோதிக்கும்படியாய் அந்த இடத்துல வருகிறார். நீங்கள் வேதத்திலே யோசேப்பினுடைய வாழ்க்கையை வாசிப்பீங்கன்னா, அவன் தனியாக அந்த லேடி சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, வீட்டில் யாருமே இல்லை, எல்லாரையுமே நான் வெளியே அனுப்பிட்டேன், இப்ப நீயும் நானும் மட்டும்தான் இருக்கிறோம், வேற யாருமே இல்லை. நம்ம தப்பு பண்ணா கூட யாருமே கண்டிக்க மாட்டாங்க. சில நேரங்களிலே சத்துருவாகிய சாத்தான் வந்து உங்க மனசுல அப்படிதான் சொல்லுவான், உன்கிட்ட யாருமே இல்லை, நீயும் அந்த செல்போன் மட்டும்தான் இருக்கிறீங்க, நீயும் அந்த நபரும் மட்டும்தான் இருக்கிறீங்க, இந்த இடத்துல உன் பக்கத்துல யாருமே இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு அந்த லேடியை பார்த்து சொல்லுகிறான், இல்ல நீயும் நானும் மட்டும்தான் இருக்கிறது மாதிரி நீ சொல்ற, ஆனா கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். இவ்வளவு பெரிய பொல்லாங்க, இவ்வளவு பெரிய தீங்க நான் கர்த்தருக்கு விரோதமாய் செய்கிறது எப்படி அப்படின்னு சத்துருடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்காம, ஐயோ பிசாசு நம்மளை தள்ள பார்க்கிறான், பிசாசு நம்மளை வீழ்த்த பார்க்கிறான், இந்த பாவத்துல மட்டும் நம்ம விழுந்துட்டோம்னா நம்முடைய சொப்பனம் நிறைவேறாதுன்னு அவனுடைய மனசுல ஒரு பெரிய ஆவியானவருடைய உந்துதல் வருது. இயேசுவின் நாமத்தினால வஸ்திரத்தை விட்டு விட்டு ஓடி போனான். அதனாலே எகிப்து தேசத்திலே கர்த்தர் அவனை அதிகாரி
மாதிரியாய் மாற்றினார். அவனுடைய சொல்லுக்கு கீழ் எல்லாரும் அடங்கி இருந்தார்கள். வாலிப தம்பி தங்கச்சி, சத்துரு உங்ககிட்ட போராடி கொண்டே இருக்கிறான், உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கிறான், நீ தனிமையா இருக்கிற, உங்ககிட்ட யாரும் இல்லை, நீ பார்க்கறத டெலீட் பண்ணிட்டேன்னா யாருமே பார்க்க மாட்டாங்க, அவ்வளவுதான், நீ இந்த இடத்துல வேற யாரு பார்க்க போறா, 4 செவத்துக்குள்ள நீ பண்றது யாருக்குமே தெரியாதுன்னு சத்துரு உன்னை தள்ள பார்க்கும்போது நீ இனி என்ன சொல்லணும்னா, என் தேவனாகிய கர்த்தர் என்னை பார்க்கிறார், நீ வானத்திற்கு ஏறினாலும் கர்த்தர் அங்கே இருக்கிறார், நீ பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அவர் அங்கே இருக்கிறார், அவருடைய கண்ணுக்கு மறைவா நீங்க எங்கேயுமே போக முடியாது, அவர் உங்களை காண்கிற தேவன். ஆமென் சொல்லுங்க எல்லாரும். நீங்க வந்து தனிமையிலே பிசாச ஜெயிக்கல அப்படின்னா நான் நம்புறேன் உங்களுக்கான தரிசனம் கண்டிப்பாக நிறைவேறவே நிறைவேறாது. ஆண்டவர் வந்து உங்களுக்கு அப்படிப்பட்ட அதிசயத்தை உங்களுக்கு செய்யவே முடியாது. அதனால சத்துரு உங்களை உந்தி தள்ளும் போது நீங்க என்ன ரொம்ப கவனமா இருக்கணும்னா, நான் அவனுடைய வார்த்தைக்கு என்ன பண்ண மாட்டேன்னா கீழ்ப்படியவே மாட்டேன். இதுவரையிலும் ஒருவேளை நிறைய பேருடைய மனசாட்சி குத்தி கொண்டே இருக்கலாம், பாஸ்டர் நீ சொல்றது உண்மைதான், நான் வந்து தனிமையா இருக்கும்போது பிசாசு என் கூட போராடினா ஆனா நான் ஜெயிச்சிட்டேனே, நான் நிறைய நேரத்தில் அவனுடைய வார்த்தைக்கு நான் வந்து கீழ்ப்படிஞ்சிட்டனே, நான் தோற்று போயிட்டனே, அவன் என்ன ஆளுகை செய்து விட்டானே, நான் எல்லாத்தையும் இழந்துட்டேனே, அவன் சொல்லி சொல்லி என்னை ஏமாத்திட்டான் பாஸ்டர், நான் அதனால நிறைய பேருக்கு ஜெபிக்கிறதுக்கு கூட முடியல. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் ஒரு கிருபையை தருவாராக, மீண்டும் ஆண்டவர் உங்களை தூக்கி எடுப்பாராக. நான் இந்த பலிபீடத்தில் நிற்கும் போது அப்படிதான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நேற்றைக்கு இரவிலிருந்து இந்த வார்த்தையை தியானிக்கும் போது அப்படிதான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே என் பிள்ளைகளும் நானும் தனிமையிலே சத்துரு எங்களுக்கு பேசும்போது நாங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு கிருபையை தாரும் ஆண்டவரே, எங்களை ஜெயிக்க பண்ணணும். அவனுடைய சத்தத்தை நாங்கள் அறிஞ்சு இது சத்துருடைய சத்தம் தான் அப்படின்னு அறிஞ்சு விடுதலை ஆக்கக்கூடிய பலன் தாரும் என்று கேட்டேன். நான் நம்புகிறேன் இந்த ஆராதனையில் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுவாராக, அந்த மகிமையை ஊற்றுவாராக. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்கிற அந்த உணர்வுள்ள ஒரு இருதயத்தை கர்த்தரே தருவாராக. சொல்லுங்க கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே அந்த உணர்வுள்ள இருதயத்தை தருவீராக. சொல்லுங்க ஏசப்பா அந்த உணர்வுள்ள இருதயம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உண்டாவதாக உண்டாவதாக. ஆமென். தனிமையாய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டா கூட நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா போயிடவே கூடாது. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை தனிமையிலே ஜெயிக்க வேண்டிய ஒரு இரண்டாவது காரியத்தை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. எடுத்துக்கொள்ளலாம், வாசிக்கலாம், நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமத்திலே ஸ்தோத்திரம் 19ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 19ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்திலே 19ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்திருந்து எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவன்மார்களே, அடியனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கியில் காலையிலே எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். அதற்கு அவர்கள் அப்படி அல்ல, வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள். நீங்கள் 13ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை வாசிக்கலாமா? 13ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துனுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் வேலைக்காரருக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர், இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாய் இருக்கிறதல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றார். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்கே இந்த லோத்தும் ஆபிரகாமும் அப்படின்னா, ஆபிரகாமுடைய தகப்பன் ஆரான் வந்து தன்னுடைய தேராகு வந்து தன்னுடைய தேராகு அவருடைய ஃபேமிலி, அப்புறம் வந்து ஆபிரகாம், இந்த லோத்து எல்லாரும் ஆரானை விட்டு அப்படியே புறப்பட்டு வருகிறார்கள். அப்போ வந்து ஒரு இடத்துல அவருடைய தகப்பனார் அப்படியே இருந்துட்டாரு. இப்போ ஆபிரகாமும் இந்த லோத்து இவருடைய குடும்பமும் அந்த இடத்தை விட்டு இடம்பெயர்ந்து அடுத்த இடத்திற்கு வர்றாங்க. அப்போ லோத்து கூட வர்றான். லோத்தும் வந்து தன்னுடைய ஆபிரகாமுடைய உற்சாகம், ஆபிரகாமுடைய வேலை, ஆபிரகாமுடைய சம்பாத்தியம் எல்லாத்தையும் பார்த்த உடனே இந்த லோத்துக்கும்
நிறைய உற்சாகம். வேதம் சொல்லுகிறது இவர்கள் 2 பேருடைய மேய்ப்பர்களுக்கும் சண்டை வருகிற அளவிற்கு அவங்க 2 பேரும் பெருகினார்கள். ஆனா இப்ப அவங்க எல்லாரும் ஒண்ணா இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இப்ப லோத்து தனியா போறான், ஆபிரகாம் தனியா போகிறார். இந்த லோத்து தனியாய் போனதற்கு பிற்பாடு அவர் என்ன மிஸ்டேக் பண்ணார்னா, வேதம் சொல்லுகிறது அவனை கேட்பதற்கு இல்லைன்னா அவனுடைய முன்னாடி வாழ்ந்து காட்டுவதற்கு யாருமே இல்லாததுனால சோம்பேறியாய் மாற்றப்பட்டான். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை தனிமையில நீங்க எதை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா உங்க சோம்பேறித்தனத்தை ஜெயிக்கணும். தனிமையிலே சோம்பேறித்தனத்தை ஜெயிக்காத ஒரு தேவனுடைய பிள்ளை வாழ்க்கையிலே பெரிய சிகரத்தை கண்டிப்பாக அடைய முடியாது. நிறைய பேர் யாராவது ஒருத்தர் கூட நின்று எழுப்பி விட்டு, யாராவது ஒருத்தர் தைரியம் கொடுத்து சொல்லி கொடுத்து வா போகலாம் அப்படின்னு இழுத்துட்டு போனா ஆமா வருவாங்க. ஆனா தனிமையில இருக்காங்க அப்படின்னா அவங்க எழும்புற நேரத்துக்கு தான் அவங்க எழும்புவாங்க, அவங்க வெளியே போற நேரத்துக்கு தான் வெளியே போவாங்க. அதுவும் சில பிள்ளைகள் வந்து தகப்பன் தாயை விட்டு வெளியூருக்கு பிரயாணப்பட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க எப்ப வெளியே போறாங்க, எப்ப வீட்டுக்குள்ள போறாங்க, எப்ப தூங்குறாங்க, நான் நம்புறேன் அவர்களுக்குள்ளே தனிப்பட்ட விதத்துல உற்சாகமே இருக்காது. ரொம்ப சோம்பேறித்தனம். நீங்க தனிமையிலே இருக்கும்போது நீங்கள் சோம்பேறிகளாய் இருப்பீர்களே ஆனால் நான் நம்புறேன் எதிர்காலம் உங்களுக்கு வெற்றியாய் அமையவே முடியாது. அப்போ ஆண்டவரிடத்துல எதற்காக கேட்கணும்னா, ஆண்டவரே நான் தனிமையிலே இருக்கும்போது யாரும் என்னை உற்சாகப்படுத்த, யாரும் என்னை தட்டி கொடுக்க, இப்படிதான் அப்படின்னு வழி நடத்துவதற்கு கூட எனக்கு முன்னாடி யாரும் இல்லாத போது நான் உங்களுக்கு முன்னாடி எப்படி இருக்கேன்னா உற்சாகத்தோட இருப்பேன், பலத்தோட. இங்க வேலை செய்கிறவர்கள், பிசினஸ் பண்றவங்க, ஒருவேளை உங்களை உற்சாகப்படுத்துவதற்கு யாரும் இல்லாம இருக்கலாம். நான் நம்புறேன் தனிமையில நீங்கள் உற்சாகமா நீங்க செய்யுங்க, கர்த்தர் உங்க கையை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உங்க தொழிலை பெருக பண்ணுவார். வெகு சீக்கிரத்திலே நீங்கள் ராஜாக்களாய் ராஜாத்திகளாய் இருப்பீர்கள். நான் நம்புகிறேன் சோம்பேறி பகுதி கட்டுவான், ஆனால் சுறுசுறுப்பனுடைய கைகள் ஆளுகை செய்யும். கர்த்தர் மறைவிடத்தில் நீங்கள் உழைக்கிற உழைப்பை கர்த்தர் பார்க்கிறார், நீங்கள் படுகிற பிரயாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். நான் நம்புகிறேன் யாருமே எழுப்பாம எழும்புகிற, யாருமே சொல்லி கொடுக்காம செய்கிற, யாருமே தன்னுடைய வாழ்க்கையிலே உற்சாகப்படுத்தாமல் உற்சாகப்படுகிற எந்த வாலிப தம்பியா இருந்தாலும் தங்கச்சியா இருந்தாலும் அம்மா அப்பாவா இருந்தாலும் உங்க எதிர்காலத்தில் நீங்க யாருடைய கையை ஏந்த மாட்டீங்க. ஆண்டவர் உங்களை ஒரு மடங்கல்ல பல மடங்கு ஆசீர்வதிப்பார். உற்சாகமா இருக்கிறவர்களுக்கு கர்த்தருக்கு பிரியமானவர்கள், அவர்களை கர்த்தருக்கு பிடிக்கும். நான் நம்புகிறேன் நீங்கள் போடுகிற கோதுமை மணியை கர்த்தர் ஒரு நாள் அறுவடையை காண செய்வார். ஹல்லேலூயா. அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா உங்களுக்கு வெளியரங்கமாய் பதில் தருவார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஸோ ஆண்டவரே நான் ஜெயிக்கணும். எதைன்னா நான் தனிமையாக இருக்கும்போது என்னுடைய சோம்பேறித்தனத்தை நான் ஜெயிக்கணும். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, தனிமையாக இருக்கும்போது சரியான நேரத்துக்கு எழும்புறவங்க தான் தேவ பிள்ளைங்க. சொல்லுங்க, தனியா இருக்கும்போது சரியான நேரத்தில் சாப்பிடுறவங்க தான் நல்ல தேவ பிள்ளை. சொல்லுங்க, தனியாக இருக்கும்போது சரியான நேரத்தில் வேலைக்கு போறவங்க தான் தேவனுடைய பிள்ளை. சொல்லுங்க, நல்ல கையை கொடுத்து சொல்லுங்க, தனியா இருக்கும்போது கரெக்டா குளிச்சு கரெக்டா பல்லு வளர்க்குறவங்க தான் சரியான தேவனுடைய பிள்ளை. ஆமேன்னு சொல்லலாம். நம்ம நிறைய பேருக்கு தனியா இருந்தா பல்லு வளர்க்குறது கூட அவ்வளோதான், அது லேட்டு. சொல்லணும் பாருங்க, சின்ன பிள்ளைகளை மாதிரி சொல்லணும், ஏய் பல்லு விளக்குனீங்களா இல்லையா அப்படின்னு. பசங்களை பார்த்து கேட்கறது பரவாயில்ல, வீட்டுக்காரரை பார்த்து கேட்க வேண்டியதாக இருக்கு. வீட்டுக்கார அம்மா பார்த்து, ஏன்னா யாருமே இல்லை கேட்கறதுக்கு யாருமே இல்லை. சில வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கணவனார் வீட்டில் இல்லைன்னா சமையல் நடக்காது பாருங்க. கணவனார் அவர் இருந்தாதான் சமையல், அவர் இருந்தாதான் கரெக்டாக அந்த நேரத்துக்கு சமையல் ஆகும். மற்ற நேரத்தில் ஏதோ ஒன்றை செஞ்சுட்டு பழசெல்லாம் வச்சு நல்லா ஒப்பேத்தி, அதான் 2-3 குழந்தைங்க பாவம் அதுங்களுக்கு பேசவும் தெரியாது, அதனால இருக்கிறத அப்படியே இல்லைன்னா கடையில் வாங்கி அப்படியெல்லாம் சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க. அப்போது தனிமையாக இருக்கும்போது ஒரு ஒழுங்கான ஒரு வாழ்க்கை நிறைய பேர் வாழ்றதில்லை, இல்லவே இல்லை. அதான் தனிமையிலே நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதுதான் உங்க எழுதுகிற வாழ்க்கை, வேற எதுவும் இல்லை. கூட்டத்தோட சேர்ந்து இல்லை, கூட்டத்தோட சேரும்போது என்ன வேணாலும் செய்யலாம், அது உங்க எதிர்காலம் இல்லை, அது உங்களுடைய வெற்றி அல்ல, அது உங்க வாழ்க்கை இல்லை. தனிமையில் நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அவங்க தான் எதிர்காலத்தில், அதுதான் உங்களுக்கு முன்னாடி நிற்கும். அதை பார்த்த உடனே சொல்லலாம், நீங்க உங்களுடைய வாழ்க்கை அப்படிதான் அமைய போகுது. அதனால
கர்த்தர் தனிமையை பார்க்கிறார். எல்லாரும் இரண்டாவது ஒரு முயற்சி எடுங்க. யார் எனக்கு முன்னாடி இருந்தாலும் இல்லைனாலும் என் கடமையை நான் என்ன பண்ணுவேன்னா, என் வேலைகளை நான் என்ன பண்ணுவேன்னா, நான் உற்சாகத்தோடு உமக்கு பலி செலுத்த போகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த கிருபை வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? ஆண்டவரே, எனக்கு ஒரு தாளந்தை கொடுங்க ஆண்டவரே, நான் தனிமையாக இருக்கும்போது கிருபையாய் உங்கள் சமூகத்தில் நிற்கணும். ஹல்லேலூயா. உங்கள் பிஸ்னஸ், உங்கள் வேலையை நீங்கள் இன்னொருத்தர் திறக்க வச்சுட்டு, இன்னொருத்தர் நிற்க வச்சுட்டு நீங்கள் படுத்து உறங்குவீர்களானால், நீங்கள் ரொம்ப காலதாமதமாக போவீங்கன்னா நான் நம்புகிறேன் வெகு சீக்கிரத்தில் அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு கையில் நிற்காது. அது நிற்காது. சிலர் இருக்கிறாங்க, வேலையை ஆரம்பிச்சிருவாங்க, அந்த ஆரம்பிச்சுட்டு யாரையோ ஒருத்தரை அனுப்பிட்டு அவ்வளோதான், இவங்க 11 மணி 12 மணி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் இருக்காதீங்க. தன்னுடைய வேலையில் ஜாக்கிரதையாக நீங்கள் இல்லைன்னா நீங்கள் யாருக்கு முன்னாடி நிற்பீங்கன்னா, ராஜாவுக்கு முன்னாடி நிற்க மாட்டீங்க, நீங்கள் நீசருக்கு முன்னாடி நிற்க வேண்டியதாக இருக்கும். ஆமேன் சொல்லுங்கள். சிலர் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், வாழணும், எந்த ஒரு நோக்கமுமே இல்லாமல் வாழ்வார்கள். நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட தகப்பன், அப்படிப்பட்ட தாய் பிள்ளைகளுக்கு ஒரு தவறான முன்மாதிரி. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சரியான முன்மாதிரியே இல்லை. சோம்பேறியான அப்பாவை பார்த்து பிள்ளை எப்படி சுறுசுறுப்பாக மாறுவாங்க, சோம்பேறியான ஒரு அம்மாவை பார்த்து பிள்ளை எப்படி சுறுசுறுப்பாக மாறுவாங்க. அம்மா, ஒருவேளை பலவீனத்தின் நிமித்தமாய் நீங்கள் சோம்பேறிகளாக இருக்கலாம். உடம்பு நல்லா இல்லை, உடம்பு சரி, உங்களுக்கு சிக்காயிட்டீங்க, பரவாயில்ல, நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறது பரவாயில்ல. அவ்வளவு நல்ல பலத்தை சுகத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கும் போது சோம்பேறிகளாக வாழ்க்கையில் முன்னேறணும், வெளியே வரணும். நான் சொல்கிறேன், நிறைய தாளந்து இருக்கிறவங்க, அவ்வளவு தாளந்து இருக்கும், ஆனால் இந்த சோம்பேறித்தனம்ன்ற ஒன்று அவங்கள மடக்கி அப்படியே உட்கார வச்சு அவங்க பிறந்த நோக்கத்தையும் அவங்க மறந்துடுறாங்க. ஆனால் இந்த சத்தத்தை கேட்குறவங்க எல்லாரையும் வருத்தப்படுத்துறதுக்காக நான் சொல்லலை, உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கறத பயன்படுத்துங்க. நான் எல்லாம் நினைப்பேன், இந்த ஊழியத்திற்கு வர்றதற்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தகுதி கூட இல்லாமல் இருந்துச்சு. பைபிள் ஒழுங்கா வாசிக்க தெரியாது, பாட்டு ஒழுங்கா பாட தெரியாது, பிரசங்கம் பண்ண தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் நான் ஆண்டவருக்குள்ள ஒன்றை விசுவாசிக்கிறேன், உற்சாகத்தோட கர்த்தருக்காக செய்யணும்னு ராத்திரி பகலா செய்யணுன்ற அந்த வைராக்கியத்தை, அந்த உற்சாகத்தை பார்த்து தான் கர்த்தர் இந்த ஊழியத்தை என் கையில் கொடுத்திருக்கிறாருன்னு நான் நம்புறேன். அப்படி உற்சாகமாய் சோம்பேறித்தனம் இல்லாதவருடைய கரம் ஆளுகை செய்யும். கர்த்தர் அவர்களை நம்புவார். நான் நம்புகிறேன், காற்று இல்லாவிட்டாலும் மழை இல்லாவிட்டாலும் எந்த தேவனுடைய பிள்ளை களத்தில் நிற்கிறாங்களோ அவங்க தான் இஸ்ரவேல் ஜனங்களை அரசாளுகிற ராஜாக்களாய் கர்த்தர் நிற்பார். ஆமேன் சொல்லுவோம். கிதியோனோட சேர்ந்த நிறைய பராக்கிரமசாலிகள் அவர்களை பெலிஸ்தியர் விரோதமாக எழும்புறாங்க. அவங்க விவசாயம் பண்றது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போறாங்கன்னு எல்லாருமே வீட்டில் இருக்கும்போது வேதம் சொல்லுது, கிதியோன் மட்டும் என்ன பண்றான்னா, தன்னுடைய விதையை தன்னுடைய இடத்துல விதைச்சு அவன் யாரு பார்த்துக்கலாம், என்ன யாரு அப்படி நிற்கும் போதுதான் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். படுத்து தூங்குறவங்களை பார்த்து கர்த்தர் பராக்கிரமசாலின்னு சொல்ல மாட்டாரு. யாரை பார்த்து கர்த்தர் பராக்கிரமசாலின்னு சொல்லுவார் தெரியுமா? சூழ்நிலை எல்லாம் எதிராக இருக்கும்போது, மக்கள் எதிராக இருக்கும்போது, எதுவுமே வாய்க்காத போது, கிடைக்குமா கிடைக்காதான்ற அவநம்பிக்கையில் இருக்கும்போது கூட யார் களத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்து கர்த்தர் தோளை தட்டி சொல்றாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன் எதிரிக்கு முன்னாடி நீ நிற்ப. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கர்த்தர் உன் சொந்தங்களுக்கு முன்னாடி உங்களை சாதாரணமானவர்களாய் அல்ல, கர்த்தர் உங்களை அலங்கரிப்பவராய் நன்றாய் கரங்களை மேல தட்டி அந்த தேவனாகிய கர்த்தருக்கு ஆமே, நம்முடைய பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. நம்முடைய பிரயாசங்களை அந்நிய நாட்டு பாபிலோனுடைய ராஜா தன்னுடைய வேலைக்காரர்கள் மூலமாய் கஷ்டப்படுத்தினதை கூட ஆண்டவர் கணக்கில் வைக்கிறவர். அப்போ நீங்க கஷ்டப்படுறத கணக்கில் வைக்க மாட்டாரா? உங்க பாடுகளை கர்த்தர் கணக்கில் வைக்க மாட்டாரா? நான் நம்புறேன், கண்டிப்பா கணக்கில் வைப்பார். கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா இன்னும் 5 வருஷத்துக்குள்ள இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் நீங்க தலைவனா இருப்பீங்க, நீங்க தலைவியா இருப்பீங்க. கர்த்தர் உங்களுக்கான சொந்த வீடு நிலம், கர்த்தர் உங்களுக்கான தொழில், நான் நம்புறேன் உங்க கைகள் நிரம்பி வழியும். நீங்க அநேகருக்கு கொடுக்கிறவங்களா மாறுவீங்க. எப்ப தெரியுமா? உற்சாகத்தோட யாருமே தட்டி கொடுக்கலன்னா கூட உற்சாகத்தோட நீங்க கர்த்தருக்கு செய்யுங்க. ஆண்டவர் உங்களுக்கு பார்க்கிறாரா இல்லையா? கர்த்தர் கிருபையாய் பார்க்கிறார். ஆமேன். எவரையும் மேன்மைப்படுத்தவும் அவருடைய
கரத்தினாலே ஆகும். ஆமேன். என்னை காண்கிறவர், என்னை ஆராய்ந்து அறிகிறவர். கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், இயேசுவே எனக்கு அந்த கிருபையை தாரும். நான் தனிமையிலே இருக்கும்போது உற்சாகமா இருக்கணும். நான் சோம்பேறித்தனமா இருந்துடவே கூடாது. சொல்லுங்க, ஆண்டவரே அந்த பாக்கியத்தை எனக்கு தாரும். யாரும் என்னை தட்டி எழுப்ப வேண்டாம், யாரும் என்னை போன்னு சொல்ல வேண்டாம், யாரும் இந்த காரியத்தை செய்யணும் சொல்ல வேண்டாம். கர்த்தாவே எனக்கு அந்த பலன், சொல்லுங்க எனக்கு அந்த பலன், எனக்கு அந்த பலன், எனக்கு அந்த பலனை தாருங்க ஆண்டவரேன்னு கேளுங்க பார்க்கலாம். கர்த்தர் அப்படியே பொழிந்தருளட்டும். நான் சேவிக்கிற கர்த்தர் ஜீவனோடு உள்ளவராக இருப்பாரானால், நேற்றைக்கு இரவில் இந்த வார்த்தை என்னோடு பேசினது உண்மையானால், இன்றைக்கு இந்த சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் சித்தமானால், நான் நம்புற 5 வருஷத்துக்குள்ள உன் தலை நிமிரப்படும், உங்களுடைய குடும்பத்தினுடைய தலை நிமிரப்படும். நீங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இறங்கொண்டு பெருகுவீர்கள். இன்றைக்கு இருக்கிற நிலைமை அல்ல, இன்னும் 5 வருடத்துக்குள்ள கர்த்தர் உன்னுடைய நிலைமையை கர்த்தர் வெகு அதிகமாய் கரங்களை தட்டும் போதே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க, அப்பா நாங்க விசுவாசிக்கிறோம், நாங்க விசுவாசிக்கிறோம், நாங்க விசுவாசிக்கிறோம். எங்களுடைய ஜெபத்தை எல்லாம் கேட்கிறவர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. பாடுவோம், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. நான் அமர்வதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் எல்லாம் நீர் அறிந்திருக்கின்றீ, எல்லாம் அறிந்திருக்கின்றீ. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீ. சொல்லுவோம், எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் அப்பா எல்லாம் நீர் அறிந்திருக்கின்றீ. நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ. இயேசுவே நடந்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ. இப்ப கரங்களை மேல நன்றி ராஜா சொல்லுவோம். கிருபை 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 கிருபை. உற்சாகத்தை கொடுங்க ஆண்டவரே, சோம்பேறித்தனங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா என்னுடைய பிள்ளைகள் தங்களுடைய வேலையிலே கவனமாய் இருக்கு. ஓ நன்றி ராஜா இயேசுராஜ். ஒரு விஷயம் கூட, என் கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. கர்த்தர் பார்க்கிறார். கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கி. சொல்லுவோம், அதிசயமாய் பக்குவமாய் உருவாக்கி. இப்ப கைகளை மேல தட்டி நன்றி ராஜா. சொல்லிக்கொண்டே நன்றி ராஜா. ஓ நன்றி ராஜா. வாழணும், நீங்க வளரணும். நன்றி ராஜா. கர்த்தருக்கு பிரியமா நடக்கணும், பரலோகத்துக்கு சொத்து சேர்க்கணும், கர்த்தர் உங்களை பயன்படுத்தணும். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்ப. சொல்லுங்க, ஆராய்ந்து ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்ற. இப்போ 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 ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ. ஓ சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கு. நான் அமர்வதும் நான் எழுவதும் நான் அமர்வதும் ஓ எல்லாம் நீர் அறிந்திருக்கின்றீ. இயேசுவே ரோதல பௌரகதரல எல்லாம் நீர் அறிந்திருக்கின்றீ. ஹல்லேலூயா. யோசேப்பு தன்னுடைய தகப்பனார் தன்னுடைய சகோதரர்களை ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கொண்டு போய் இந்த சாப்பாடை கொடுத்துட்டு வான்னு அனுப்புறாரு. அப்ப யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை தேடி அவங்க அப்பா சொன்ன இடத்திற்கு அவன் போறான்.
அப்போ போகும்போது அவனுடைய சகோதரர்கள் அங்கே இல்லை. உடனே அவன் சுற்றி இருக்கிறவங்கள பார்க்குறான். அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, எனக்கு தெரியாது எங்கே போனாங்கன்னு தெரியாது, ஆனால் தோத்தானுக்கு போகிறாங்கன்னு சொல்லிக்கிட்டாங்க அப்படின்னு. அங்கேருந்து அது பல கிலோமீட்டர் தூரம், சின்ன வயசு வாலிப பிள்ளை. ஆனால் நான் நம்புகிறேன் யோசேப்பு திரும்பி வரவே இல்லை. தன்னுடைய சகோதரனுக்கு அப்பா ஆகாரத்தை கொடுத்து விட்டாரு, எப்படியாவது அவங்கள சந்திச்சிடணும்னு சொல்லி தன் தகப்பன் சொல்லலைன்னா கூட அவன்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய உற்சாகம் தன்னுடைய சகோதரனை தேடி போயிருச்சு. நம்ம நினைப்போம் சகோதரனை தேடி போனதுனால தானே நான் குழியில் போட்டாங்க, அவன் வீட்டுக்கு போயிருந்தானா குழியில் போட்டிருக்க மாட்டாங்களே. ஆனால் யோசேப்பை எகிப்தில் அதிகாரியாக மாற்றுறதற்கு அந்த ஒரே ஒரு கீழ்ப்படிதல், அந்த ஒரே ஒரு உற்சாகம் தாங்க அவனை கொண்டு போய் ராஜாவா நிற்க வச்சிருச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. இப்போதான் அப்பா பார்க்கறதுக்கு இல்லையே, அப்பா ஸ்டிக் பண்ண மாட்டாரே, சொல்லிட வேண்டியது தானே. இல்லை இல்லை, தனிமையில் உற்சாகமாக இருக்கிறத ஆண்டவர் விரும்புகிறாரு. இன்னி இந்த ஜெபத்தில் இருக்கிற வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கும் நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறேன். நீ ரொம்ப கவனமாக இருப்பா. உன்னை யாருமே தட்டி எழுப்பக்கூடாதுப்பா. நீ அலாரம் வச்சு எந்திரிக்கணும். நீ படுக்கையில் கிடந்துட்டு சோம்பேறி மாதிரி கொஞ்ச நேரம் ஆகட்டும்னு அவசர அவசரமாக கிளம்பி அப்படியே நீ போகிறது அல்ல. நீ என்ன பண்ண, உன் வாழ்க்கை 18 வயசுக்கு மேலே ஆயிடுச்சா அவ்வளோதான், உன் வாழ்க்கையை நீ அழகாக கட்டிடணும். ஏன்னா உங்களுக்காக யாரும் நிற்க மாட்டாங்க. இந்த உலகத்தில் யாருமே உனக்காக நிற்க மாட்டாங்க. எல்லாரும் வேகமாக ஓடிட்டு இருக்காங்க. உலகத்தில் இருக்கிற மனுஷன் எவ்வளவு வேகமாக ஓடணுமோ, சிலரெல்லாம் தூங்குற நேரம் உலகத்தில் இருக்கிற மனுஷன் 4 மணி நேரம். கடந்த நாட்களிலே மாதத்திற்கு ஒரு 10 lakhs 10 லட்சம் ரூபாய் டேர்ன் ஓவர் பண்ணுற ஒரு வாலிப தம்பியை சந்தித்தேன். அவனை பார்த்து கேட்டேன், எப்படிப்பா உனக்கு முடியுது? அவனை விசாரித்தேன். அவன் விசாரிக்கும் போது ஒரு விஷயத்த சொன்னான், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. இன்னும் அவனுக்கு மேரேஜ் ஆகலை, சின்ன வயசு. அவன் சொல்கிறான், அங்கிள் நான் 4.5 hours 4.5 மணி நேரம் தான் ஒரு நாள் தூங்குறேன் அப்படின்றான். ஒரு நாள் அவனுடைய தூக்க நேரம் 4.5 மணி நேரம். இன்றைக்கு மாதம் அவன் 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான். அவனுடைய குடும்பம் ரொம்ப ஏழையான குடும்பம். அவனுடைய தகப்பனார் ஒரு சாதாரணமான விவசாயி. உலகத்தில் இருக்கிற ஒரு பையனே, நான் நம்புகிறேன் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை உங்களுக்குள்ள வர்றதுக்காக சொல்லலை, ஆனால் இன்னொருத்தருக்கு முன்னாடி கைகட்டி நிற்காத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழணும்ல. நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்து உதற அளவுக்கு வாங்கணும்ல. ஒரு பொருள் உனக்கு தேவைன்னு படும்போது நீங்கள் போய் அது வாங்கணும்ல. இன்னொருத்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடாது இல்லை. அதற்காகவது இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து தான் ஆகணும், நின்று தான் ஆகணும். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். அது யாருக்கு தருவாருன்னா, சுறுசுறுப்புள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும். நான் சொல்லுகிறதை எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியாது. இன்னும் கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா 5 வருஷத்தில் கர்த்தர் இங்கே இருக்கிற நிறைய வாலிபர்களை கர்த்தர் கை தூக்கி எடுக்க போறாரு. ரொம்ப உற்சாகமாய் இரவு பகலாய் உழைத்து நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன்னுடைய உழைப்போடு கூட இருப்பதாக, உன்னுடைய பிரயாசத்தோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. அநேக நாட்களாய் உங்களுடைய உழைப்பு கீழே போனாலும் உங்களுடைய பிரயாசத்தை கர்த்தர் இன்றைக்கு பாப்பாராக. ஆமென் சொல்லுங்க. ஸோ நம்பர் 1, முதலாவதாக நீங்கள் தனிமையில் என்ன ஜெயிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிசாசை நீங்கள் ஜெயிக்கணும். நம்பர் 2, இரண்டாவதாக தனிமையில ஒரு தேவனுடைய பிள்ளை எதை ஜெயிக்கணும்னா, சோம்பேறித்தனத்தை நீங்க ஜெயிக்கணும். ஆமென் சொல்லுங்க. நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். தனிமையிலே ஒரு தேவனுடைய பிள்ளை. மார்க்கு எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ மார்க் எழுதின சுவிசேஷத்திலே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 6ஆம் அதிகாரத்திலே, 6ஆம் அதிகாரம் ஃபஸ்ட்டு வாசித்த அந்த வசனத்தை கூட வாசிக்கலாமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே, 6ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 47வது வசனத்தை வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே 47வது வசனம். சாயங்காலம் இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே 29வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே, 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்திற்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமாகி, சகரியா அவனை கண்டு கலங்கி
பயமடைந்தான். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்திலே 19வது வசனத்தை வாசிக்கலாமா? பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொக்கிஷங்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து கொண்டிருந்தான். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தை கூட வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டாயிருக்கிறது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவத்தை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி. இப்பொழுது 18வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவன் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்துவதற்கு மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இப்பொழுது யோசேப்பு மரியாள் என்கிற இவர்கள் 2 பேருக்கும் ஒரு நிச்சயதார்த்தம் மாதிரி ஒன்று ஆயிருக்கு. அப்படின்னா கணவன் மனைவியாக இன்னும் அவங்க இணைக்கப்படலை, ஆனால் பெரியவங்களாக பேசி நிச்சயிக்கப்படுகிறது. பொதுவாக யூத கலாச்சாரத்தில் திருமணத்தினுடைய ஒரு பெரிய ப்ரொசீஜர் இருக்கிறது. அது பெண் பார்க்கறது, அதுக்கப்புறம் உறுதிப்படுத்துறது, அதுக்கப்புறம் அவங்கள திருமணம் பண்ணி, இப்படி பல பாகங்கள் இருக்கிறது. அப்போ இவர்கள் இன்னும் திருமணம் ஆகலை, ஆனால் மரியாள் இப்ப கர்ப்பவதியா இருக்கிறாங்க. உடனே அவர் தனியாக இரவிலே அவர் படுத்து உறங்கி கொண்டிருக்கும் போது நிறைய சிந்தனை ஓடுது. நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம எதுவுமே பண்ணலையே, ஏன் இப்படி நடந்துருச்சு? சரி, நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம். அந்த பிள்ளையும் நல்ல பிள்ளை, நம்ம என்னன்னே தெரியாது, அதனால ரகசியமாய் தள்ளி விடலாம் என்று ரொம்ப எதிர்மறையா யோசிச்சுட்டு இருக்கிறான். அப்பதான் ஒரு தூதன் சந்தித்து சொல்றாரு, இல்ல, உன்னுடைய மரியாளை சேர்த்து கொள்றதற்கு நீ பயப்படாத, நீ ஐயப்படாத. அவளிடத்திலிருந்து பிறக்க போகிறது இந்த உலகத்தையே ஆள போகிற தேவகுமாரன். அப்போ நம்பர் 3, மூன்றாவதாக நான் தியானித்த போது ஆண்டவர் என் இருதயத்தில் பேசின வார்த்தை, ஒரு தேவனுடைய பிள்ளை தனிமையா இருக்கும்போது எதிர்மறையான சிந்தைகளை ஜெயிக்க வேண்டும். கவனிங்க, முதலாவதாக நீங்கள் தனிமையா இருக்கும்போது பிசாச ஜெயிக்கலைன்னா உங்க எதிர்காலத்தினுடைய வெற்றி அடைய முடியாது. நம்பர் 2, இரண்டாவதாக நீங்கள் தனிமையிலே சோம்பேறித்தனத்தை நீங்க ஜெயிக்காவிட்டா நீங்கள் பெரிய வெற்றியை அடைய முடியாது. நம்பர் 3, மூன்றாவது, நீங்கள் தனிமையிலே எதிர்மறையான சிந்தனைகளை நீங்கள் ஜெயிக்காவிட்டால் நீங்கள் பெரிய வெற்றியை அடையவே முடியாது. நான் நம்புறேன், நம்ம எல்லாரோடும் கூட இருக்கும் போது நம்முடைய சிந்தைகள் பெருசா நல்ல ஃப்ரீயா நம்ம ஒன்றும் ரொம்ப பெருசா யோசிக்க மாட்டோம். ஆனா நிறைய பேர் தனிமையா இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன், எப்படி நான் வாழுவேன்? 2004வது வருஷத்துல ஒரு 20 வயது இருக்கும் எனக்கு. அந்த 20 வயதுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பொறுப்பு என் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய ஊர்ல இருக்கும்போது நிறைய நண்பர்கள் என்னை சுற்றி இருந்தாங்க. அதுக்கு பிறகு நான் பைபிள் காலேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்கேயும் கிட்டத்தட்ட ஒரு 40 ஸ்டூடெண்ட் என்னை சுற்றி இருந்தாங்க. அதற்கு பிறகு சென்னையில் நான் ஊழியத்திற்காக போனேன். அங்க பாத்தீங்கன்னா நான் இருந்தது ஹெட் ஆபீஸ், அப்படின்னா அந்த ஸ்தாபனத்தினுடைய ஹெட் ஆபீஸ். அந்த இடத்துல நிறைய ஊழியக்காரர்கள், நிறைய ஜனங்கள் வந்துட்டே இருப்பாங்க. அது ரொம்ப பிஸியா இருக்கும். ஆனா திடீரென்று அந்த ஆண்டு என்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணி திருச்சியில என்னை ஊழியத்திற்காக போட்டாங்க. ஃபர்ஸ்ட் தனிமை. இதற்கு முன்பாக அப்படிப்பட்ட ஒரு தனிமையை நான் எங்கேயுமே பார்க்கல. எனக்கு இது ரொம்ப புதுமையா இருக்குது. அங்க யாருமே இல்லை, ஒரு தனி காடு, அந்த காட்டுக்குள்ளே சர்ச்சு தொட்டது மாதிரியே வீடு. ஃபோன் பண்ண போனோம்னா 2 கிலோமீட்டர் தாண்டி போனோம். எந்த ஒரு மளிகை ஜாமான் வாங்கணும்னாலும் 2 கிலோமீட்டர் போகாம எதுவுமே கிடைக்காது. ஒரு பொட்டல் காடு. ஃபர்ஸ்ட் டைம் இது.
எனக்கு ஒன்றுமே புரியல. நான் ரொம்ப நெகட்டிவாக யோசிக்க ஆரம்பித்தேன். எனக்கு என்னென்னமோ எண்ணங்கள் வந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம தப்பாக சூஸ் பண்ணிட்டோம், நம்ம இனி காலம் முழுவதும் இப்படி தான் இருப்போம், நம்மளோட யாருமே பேச மாட்டாங்க, நமக்கும் பேசுறதுக்கு யாருமே கிடைக்க மாட்டாங்க, இப்போ இவ்வளோ வயசு தான் ஆகுது, என்னென்னமோ யோசனை வந்துருச்சு. எனக்கு யோசனை அதிகமாக அதிகமாக ஒரு நாள் இரவில் தூங்காததுனால இன்னும் யோசனை அதிகமாயிடுச்சு. ஐயோ, நம்ம இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்கலையே, தூங்காத உடனே யோசனை இன்னும் அதிகமாயிடுச்சு. அடுத்த நாள் காலையில் வாமிட் ஆயிடுச்சு, ஃபுல்லாக வாந்தி எடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் மஞ்சக்காமால வந்த மாதிரி ஃபீல், சாப்பிட முடியல, ஒரு பைத்தியம் பிடிக்கிறவன மாதிரி மாற்றப்பட்டேன். என்னை பார்த்த எல்லாருமே இவனுக்கு பிசாசு பிடிச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் பிசாசெல்லாம் பிடிக்கல, என்னுடைய தனிமையில் நான் எதிர்மறையா யோசித்த யோசனை என்னை பிசாசு பிடிச்சவன்ற மாதிரி மற்றவங்களுக்கு முன்னாடி காமிச்சிருச்சு. அப்போ இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் ஒருவேளை ஆண்டவர் உங்களை தனிமையான பாதையில் ஒருவேளை கொண்டு வரலாம். எனக்கு அதை சொல்லி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, எனக்கு அந்த அறிவு அன்னைக்கு இல்லை. அதனால என் சரீரம் பலவீனப்பட்டது. 9 மாதம் படுக்கையா இருந்தேன். ஆயிரக்கணக்கான மாத்திரைகளை நான் சாப்பிட்டேன். பல லட்ச பணங்கள் மருத்துவமனைக்கு செலவானது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, தனிமையில எதிர்மறையான எண்ணத்தை நான் மேற்கொள்ளாததுனால்தான் இவ்வளோ பெரிய ஆபத்தை சந்திச்சேன். அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் ஒருவேளை உன் குடும்பத்தை விட்டு பிரித்து தனியா ஒரு இடத்துல கொண்டு வந்து உங்களை வச்சிருக்கலாம். உங்க அம்மா அப்பாவை விட்டு நீ பிடிக்காத ஒரு இடத்துல ஆண்டவர் உன்னை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கலாம். கணவனார் காலையில எழும்பி வேலைக்கு போகலாம், நீங்க தனித்து இருக்கலாம். இல்லைன்னா அம்மா அப்பா வெளியே போகலாம், இல்லைன்னா நீ இருக்கிற இடத்துல எந்த ஃப்ரெண்ட்ஸும் இல்லாம இருக்கலாம். ஆனால் தயவாய் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், நீ தனிமையாய் இருக்கும்போது ஒன்றை நீ ஜெயித்து விடு. எதிர்மறையான எண்ணத்தை மட்டும் நீ கண்டிப்பாக ஜெயித்து தான் ஆக வேண்டும். இல்லாவிட்டால் அது உன்னை மிகவும் பாதிப்புக்குள்ளாக்கும், உன்னை கஷ்டப்படுத்திடும், உன்னுடைய விசுவாசம் உன்னை விட்டு கடந்து போயிடும். உன்னால் ஜெபிக்க முடியாது, உன்னால் பிரசங்கமான கேட்க முடியாது, ஆராதிக்க முடியாது. ஆண்டவரே எனக்கு ஒரு பலன் தாரும். தனிமையில இருக்கும்போது நான் நெகட்டிவா என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, நான் சொல்றேன், அந்த தனிமையில கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை அந்த இடத்துல வழி நடத்துவார். வெகு சீக்கிரத்தினால் அந்த தனிமையினுடைய உணர்வை மாற்றி நான் நம்புகிறேன், உங்களை கர்த்தர் அலங்கரிக்கிற ஒரு காலம் வரும். கொஞ்ச நாள், சொற்ப நாட்கள் கர்த்தருடைய கரத்திலே அடங்கி இருங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை மகிமையாய் உயர்த்துவார். ஆமேன் சொல்லுங்க. யோசிக்க வேண்டாம், நான் ஜெயிக்க போறேன். அது ஒருவேளை சத்துரு உங்களுக்கு கொடுக்கறதா கூட இருக்கலாம். அப்படி சைக்காலஜிக்கலா பாதிக்கப்பட்டு மன அழுத்தத்திற்குள்ளாகி இன்று வரைக்கும் மனநிலைமை மருத்துவர்களை பார்க்குறவங்க எத்தனை பேர் தெரியுமா? அதுவும் இந்த கடந்த இந்த கொரோனா வந்துச்சு பாருங்களேன். இந்த கொரோனா டைம் அதிகமான மாத்திரை அப்படின்னா அந்த ஃபீவர் மாத்திரையை தவிர அடுத்து ஒரு மாத்திரை அதிகமாய் விற்கப்பட்டது தூக்க மாத்திரை தான் விற்கப்பட்டுச்சாங்க அதிகமாக. ஏன்னா இந்த வெளியே போகாம வீட்டுக்குள்ளே இருந்த உடனே யோசிச்சு தனிமையில இருந்து ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியல, ஸ்கூலுக்கு போக முடியல, வேலை ஸ்தலத்துக்கு போக முடியல, யாரோடையும் பேச முடியல, வீட்டுக்குள்ளே இருந்து நிறைய பேர் சிக்காயிட்டாங்க. அவங்க யார் அப்படின்னா, நான் நம்புறேன், அந்த தனிமையை ஜெயிக்க தெரியாதவர்கள், எதிர்மறையான எண்ணங்களை ஜெயிக்க தெரியாதவர்கள். சில பிள்ளைகள் எல்லாம் தனியா வெளியூர்ல மாட்டிட்டாங்க பாருங்களேன், அம்மா அப்பா இல்லாம. அந்த பிள்ளைங்க எல்லாம் வெகு கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனா ஒரு போதகர் ஒரு சாட்சியை சொல்லியிருக்கிறாரு. அவங்க ஒரு மலையில, உச்சி மலையில ஒரு ரூம் இருக்குமாமா. அந்த ரூமுக்குள்ள போயிட்டு நான் நினைச்சா கூட வெளியே வரக்கூடாது, 21 நாள் முடியாம வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த சாவியை பூட்டி வெளியே வச்சுட்டாராங்க. 21 நாள் தாண்டி நீங்க என்னை திறந்து விடுங்க அப்பதான் அப்படின்னு. ஸோ அப்படி மலையிலே தனியாக இருந்து ஜெபம் பண்ண பரிசுத்தவான்கள் எல்லாம் இருக்காங்க. நான் நம்புறேன், தனிமையை ஜெயிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் உங்கள் எல்லாருக்கும் தருவாராக. ஆமேன் சொல்லுங்கள். ஆண்டவரே, எனக்கு கர்த்தர் இருக்கிறார், நான் யோசிக்கிறதுனால ஒன்றும் செய்ய முடியாது, ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. நான் நம்புறேன், எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார், எனக்கு குறித்திருக்கிறது அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றும் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்க போகிறது. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்க போகிறது. ஆண்டவரே, தனிமையான நேரத்தில் என் எதிர்மறையான எண்ணங்களை மேற்கொள்வதற்கு எனக்கு பலன் தாரும். ஹல்லேலூயா. 3 காரியத்தை ஆண்டவர் பேசினார். நம்பர் 1, முதலாவதாக தனிமையில் என்ன ஜெயிக்கணும் அப்படின்னா, சத்துருவை ஜெயிக்கணும், பிசாசுடைய தந்திரங்களை ஜெயிக்கணும். நம்பர் 2, இரண்டாவதாக தனிமையிலே சோம்பேறித்தனத்தை ஜெயிக்கணும்.
நம்பர் 3, மூன்றாவதாக தனிமையிலே எதிர்மறையான எண்ணத்தை ஜெயிக்கணும். இந்த 3ஐ நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்கள் யாருன்னா தலைவன் தலைவி. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை குவாலிட்டியாக மாற்றிட்டாரு. ஆண்டவர் உங்களை பெஸ்ட்டான தலைவனாய் தலைவியாய் மாற்றி. இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நீங்கள் ரொம்ப அசால்ட் அப்படியே தூக்கி போட்டுட்டு நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. ஒரு உண்மையான தலைவன் தலைவியாக மாறணும்னா தனிமை கண்டிப்பாக அவசியம். அந்த தனிமை உங்களை பாதிக்க பண்ணக்கூடாது. நம்பர் 1 சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசு தனிமையில் உங்களை ஜெயிக்கக்கூடாது. நம்பர் 2, இரண்டாவதாக சோம்பேறித்தனம் உங்களை ஜெயிக்கக்கூடாது. மூன்றாவது எதிர்மறையான எண்ணம் உங்களை ஜெயிக்கவே கூடாது. கர்த்தரிடத்துல சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாக இருங்க. பார்க்கிற தேவன் நடத்த வல்லவராக இருக்கிறார். சேர்ந்து அப்படியே எழுப்பி நின்று கர்த்தர் சமூகத்தில் என்னை காண்பவர், என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். வேதம் சொல்லுகிறது, மறைவாய் வளருகிறதை கவனிக்கிற கர்த்தர். ரொம்ப அழகான பாடல் அல்லவா அது? நான் நம்புறேன் நீங்கள் தனி இடத்துல அப்படியே உருவாக்கப்பட்டு வளர்ந்து கொண்டிருக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். வெகு சீக்கிரத்திலே ஹல்லேலூயா நீங்கள் மறைந்திருக்க மாட்டீர்கள். அந்தரங்கத்தில் பார்க்கிற உங்களுடைய பிதா சீக்கிரமாய் உங்களை வெளியரங்கமாய் கொண்டு வந்து நிறுத்துவார். சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துவார். மற்றவர்களுக்கு தெரிகிற அளவுக்கு ஆண்டவர் நிறுத்துவார். இன்றைக்கு ஒருவேளை தனிமையா ஆண்டவர் உட்கார வைக்கலாம், ஆனால் ஆண்டவர் தனிமையிலே உங்களை வளர்த்து கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நீங்கள் ஜெபிக்கிறது மற்றவர்களுக்கு தெரியாது, நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்வது மற்றவர்களுக்கு தெரியாது, நீங்கள் உழைப்பது, நீங்கள் யோசிச்சு அந்த காரியத்தை செய்வது மற்றவர்களுக்கு தெரியாது. ஆனால் நான் நம்புகிறேன், கர்த்தர் உங்களை காண்கிறார். நீ மறைவிடத்தில் வடிக்கிற கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். நீங்கள் மறைவிடத்திலே எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் காண்கிறார். மறைவிடத்திலே போடுகிற முழங்கால்களை சத்தமாய் ஆமென் சொல்லுங்கள். கர்த்தர் பார்க்கிறார். ஏற்ற நாளிலே நம்முடைய தலையின் மேல் அந்த கிரீடத்தை கர்த்தர் வைப்பார். அன்று அந்த ஜெபத்திற்கு பதில் வரும், அன்று அந்த முயற்சிக்கு பதில் வரும். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போவது இல்லை. என் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. ஹல்லேலூயா. திடீரென்று ஒரு நாள் வாலிப தம்பி தங்கச்சி நீ ஒரு பெரிய சாட்சியாய் நிற்பாய். நீ அன்னைக்கு சொல்லுவ, கர்த்தர் மறைவிடத்துல என்ன பார்த்துட்டாரு. உன் சத்துருக்களுக்கு முன்பாய் கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை நிமிர பண்ணுவார். ஆமென். சேர்ந்து ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர், என் கருவையும் கண்கள் கண்டது, மறைவாய் வளர்தை நீர் கவனித்தீர். ஆமென். தகப்பனே, என்னுடைய தனிமையிலே நான் தைரியமானவனாய் இருந்து மேற்கொள்ளக்கூடிய பலன். கரங்களை தட்டி பாடி ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. எல்லாரும் என் கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வார் கவனித்தீரே. பாடுவோம். கருவையும் கண்கள் கண்டன, praise the Lord. மறைவாய் வளர்வார் கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. அதிசயமாய் பக்குவமாய் உருவாக்கி. இப்ப சொல்லுவோம், நன்றி ராஜா. கைகளை மேல தட்டி நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. முன்னும் பின்னும் நேருங்கி சொல்லுங்க. சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ, முன்னும் பின்னும் நேருங்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ. உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீ. உம் திருக்கரத்தால் பற்றி பிடித்திருக்கின்றீ. இப்ப கைகளை மேல நன்றி ராஜா. இயேசுவே, என் தனிமையை மேற்கொள்வதற்கு பலன். நன்றி ராஜா, நன்றி ராஜா.
எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீ. சொல்லுங்க, எண்ணங்கள் ஏக்கங்கள். இந்த 14வது நாள் ஜெபத்துல உங்களுடைய மகிமை நடந்தாலும் நடந்தாலும் பாடுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். இயேசுவே ஓ அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசுவே. சொல்லு நன்றி ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. ஹல்லேலூயா. வேதத்துல தனிமையில பர்ஃபெக்டா இருந்த எல்லாருடைய வாழ்க்கையும் எல்லாருடைய கண்ணுக்கு முன்னாடியும் பர்ஃபெக்டா தான் இருந்திருக்குது. ஆனா தனிமையில பர்ஃபெக்டா இல்லாதவங்களுடைய வாழ்க்கை எத்தனையோ வசதி இருந்த போதிலும் அவங்க வாழ்க்கை பர்ஃபெக்ட் இல்லாம தான் இருந்திருக்குது. நீங்க அம்னோனை எடுத்து பாருங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் விபச்சாரத்தினால வேசித்தனத்தினால நிறைஞ்சிருக்கு, இச்சைனால நிறைஞ்சிருக்குது. நல்ல அப்பா, நல்ல அம்மா, நல்ல வசதி, நல்ல வீடு, வேலைக்காரங்க சுற்றி எல்லாமே இருக்குது. ஆனா வேதம் சொல்லுது துரோகி சாகிற மாதிரி செத்தான. ஆனா தாவீது தன்னுடைய தகப்பனாரை விட்டுட்டு ஆடு மேய்க்கிறதுக்காக போறாரு. தனிமை. அந்த தனிமையில கர்த்தரோட நடந்தாரு. வேதம் சொல்லுது ஆடுகளுக்கு பின்னாடி போன அவனை கர்த்தர் அரசனா மாத்தினாராம். பிரதர் சிஸ்டர், தனிமையில நீங்க எப்படி இருக்கிறீங்களோ உங்களுக்கு என்னதான் உங்களை சுற்றி இருக்கட்டும், நீங்க தனிமையான வாழ்க்கையில் நீங்க சரியா இல்லைன்னா நான் நம்புறேன் கர்த்தர் உங்களை நம்பவே மாட்டார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான். கேட்கல? சத்தமா சொல்லுங்க. கண்டிப்பாக ஒரு நாள் சாயம் வெளுக்குமா? கண்டிப்பாக ஒரு நாள் சாயம் வெளுத்துரும். நீங்க என்னதான் எடுங்க, ஊர்ல இருக்கிற எல்லார்ட்டையும் நல்ல பேர் வாங்குங்க, உங்களை பார்க்கிற எல்லாருமே அவ்வளவுதான், ஒன்ன மாதிரி யாருமே இல்லைன்னு சொல்லலாம். ஆனா அந்தரங்க வாழ்க்கையில நீங்க சரியில்லை, மறைவிடத்துல நீங்க சரியில்லை, நீங்க ஃபெயிலியர் ஆயிருவீங்க. நீங்க ஃபெயிலியர் ஆயிருவீங்க. அதனால வெளியில உள்ளவங்களை சரி பண்ணணும்னு நினைக்காதீங்க. சொந்தக்காரங்களையோ வேற நம்ம வெளியில ஏதோ ஒரு பிரச்சனை ஆச்சா சரி பண்றதுக்கு எவ்வளவு துடிப்பா துடிக்கிறீங்க. ஐயோ அவன் தப்பா நினைச்சிட்டானோ அவனுக்கு போய் பேசலாம், ஃபோன் பண்ணலாம், அதெல்லாம் விட்டுருங்க. உள்ளதை சரி பண்ணுங்க, வெளியே தன்னை போல சரியாகும். அதான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, என்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலுடைய காயத்தை நிறைய பேர் ஆற்றுறாங்க. எப்படி ஆற்றுறாங்க அப்படின்னா மேல் பூச்சா ஆற்றுறாங்களாம். எப்படியாமா? உள்ளுக்குள்ள ரணம் இருக்குது, மேல வந்து ஆறிட்டது, மேல வந்து ஆறிடுச்சு, ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிறது வந்து விஷமா மாறிடுது. அதற்கு பிறகு அந்த காலை நம்ம வச்சுக்க முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் சரி பண்ண வேண்டியது எங்க அப்படின்னா இருதயத்தை கிழிச்சு உள்ளான வாழ்க்கை. இந்த ஜெபத்துல இருக்கிற வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கும் சொல்றேன், ரொம்ப கவனமா இருப்பா, ரொம்ப கவனமா இரு. நீ தனியா இருக்கும்போது நீ நல்லவனா இல்ல, நீ தனியா இருக்கும்போது ஸ்பிரிச்சுவலா கர்த்தரோட இல்லை அப்படின்னா உன் வாழ்க்கையை யாராலும் தூக்கி எடுக்க முடியாது. உன் தனிப்பட்ட வாழ்க்கை, பர்சனலா உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தெரிஞ்ச அந்த வாழ்க்கை, அது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அதுல தடுமாற்றங்கள் வரலாம், ஆனா ஆண்டவர் உங்களை பார்க்கிறார்ன்றத நீங்க மறந்துடவே கூடாது. சொல்றது உங்களுக்கு புரியுதில்ல? எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை தாரும், நான் எங்க பரிசுத்தமா வாழணும்னா என்னுடைய மறைவான வாழ்க்கையில நான் எப்படி இருக்கணும்னா பரிசுத்தமா வாழணும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே உண்மையா வாழணும், ஆண்டவரே உண்மையா வாழணும். ஆண்டவரே என்ன நல்ல வேண்ட பேரு 1000 இடத்துல நான் வாங்கலாம், ஆனா உங்கள்கிட்ட ஒரு நல்ல வேண்ட பேரை நான் வாங்க, உங்கள்கிட்ட ஒரு நல்ல வேண்ட பேரை நான் வாங்க. யோசேப்பு ஆண்டவர் சும்மா ஆசீர்வதிக்கல, யாருமே பார்க்கல, யாருமே ஸ்ட்ரிக் பண்றதுக்கு இல்லை. ஆனா தனி வாழ்க்கையில எத்தனை பரிசுத்தம், எவ்வளவு பெரிய பரிசுத்தம். தேவனுக்கு விரோதமாய் இவ்வளோ பெரிய பொல்லாப்ப நான் செய்யறது எப்படி? தம்பி, உன்னுடைய மொபைல்ல நீ தனியா என்னப்பா பார்க்குற? தங்கச்சி, உன் மொபைல்ல நீ என்ன பார்க்குற? நீ என்ன பார்க்குற? நீ யாருக்கு மறைக்கிற? நீ யாருடைய கண்ணை மறைக்கிற?
உங்க அப்பாவை மறைச்ச உடனே, உங்க அம்மா கண்ணை மறைச்ச உடனே அவ்வளவுதான், நீ மறைச்சிட்டதான் நினைக்காத, மறைச்சிட்டுதான் நினைக்காத. நீ உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையை நீ ஜெயிக்காவிட்டால் வேறு எங்கும் முன்னால் ஜெயிக்க முடியாது. நீங்கள் உங்களை ஜெயிக்காமல் வேறு யாரையும் ஜெயிக்க முடியாது. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இன்னைக்கு ஒரு பொருத்தனையோடு போங்க. இந்த 21 நாள் வாக்குத்தத்தத்தின் மேல வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்துட்டே இருக்கலாம். ஆனா இந்த வாக்குத்தத்தம் எப்ப நிறைவேறும் தெரியுமா? என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எனக்கு ஒரு பரிசுத்தத்தை தாரும் ஆண்டவரே. என்னுடைய மறைவான வாழ்க்கையில எனக்கு ஒரு பரிசுத்தத்தை தாரும் ஆண்டவரே. என் மனைவி பார்க்காத போது, என் கணவன் பார்க்காத போது, என் தாய் தகப்பன் பார்க்காத போது, தகப்பனே உம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாய் பதில் தரும். வெளியரங்கமாய் பதில். உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உடைய கரங்களிலே வைத்திருக்கிற காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தசம பாகங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் வெளியில இருந்து இந்த ஆராதனையிலே கலந்து கொள்கிற பிள்ளைகளை அனுப்புகிற அந்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. தனிமையிலே நாங்கள் ஒரு பெரிய ஜெயத்தை எடுக்கிறதுக்கு பலன் தார். நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்கிற வாக்கு தத்துவம் இதோ இந்த ஜெபத்திலே நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்று நடக்கட்டும் ஆண்டவரே. உங்க வருகை தாமதிக்கும்னா இன்னும் ஒரு 5 வருடத்திற்குள்ளாக அந்தரங்கத்திலே படிக்கிற கண்ணீருக்கு, அந்தரங்கத்திலே படுகிற பிரயாசத்திற்கு வெளியரங்கமான ஒரு பெரிய பலனை கொடுக்கும் போது அநேகருடைய கண்ணுக்கு வியப்பாய் ஆச்சரியமாய் இவன் எங்க இருந்தா இப்ப திடீர்னு பெரிய மரமா வளர்ந்து நிற்கிறாங்களேன்னு ஆச்சரியப்படுற அளவிற்கு கர்த்தர் என் பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். உங்க கிருபையின் கரங்களில் தாங்குகிறோம் இயேசுவின் மூலம் பிதா.